ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சங்கீதம் 19 வசனம் 13. தாவீது ராஜா இந்த வார்த்தையை சொல்கிறாரு. முன்னாடி வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 9-10 வசனங்களில் அவர் சொல்கிறார். தாவீது ராஜா சொல்லிட்டு, அவைகளால் இந்த அடியன் எச்சரிக்கப்படுறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்னுடைய பிழைகள்லாம் இப்போல்லாம் பிழைகள்லாம் யார் உணர்றா? இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் தாவீது ராஜா சொல்கிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த தியான வசனத்தை சொல்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துங்கப்பா, நான் அது என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. அப்போ தான் நான் உத்தமனாக இருக்க முடியும். உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். நீங்கள் தான் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாகன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கிறார். இதை துணிகரமான பாவங்களுக்கு அப்போ தான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு விலக்கியிருப்பேன். நீங்கள் தான் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். சாதாரணமாக இந்த ஜெபத்தை பிரசங்கம் போதோ அல்லது ஏதோ பேசுகிறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். என் கண்மலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள். இது பொதுவாக ஜெபம் மெசேஜ் தொடங்கிறதுக்கு முன்னால் இந்த வசனத்தை சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். இதனுடைய அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நம்ம பெரும் பாதகத்துக்கு விலகி இருக்கணும், பாவத்துக்கு நீங்கி இருக்கணும், துணிகரமான பாவத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தால் தான் நம்ம உத்தமனாக இருக்க முடியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 1:8-9 பாருங்கள். இப்போ நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுறது. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் துணிகரமான பாவத்துக்கு எங்களை விலக்கிக்க ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ நம்ம உத்தமமாக இருப்போம். பெரும் பாதகத்துக்கு விலக்கி மீட்டுக்கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். என்னிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசன்னை மீட்டாரே. நாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நாங்கள் எல்லா துணிகரமான பாவத்துக்கும் பெரும் பாதகத்துக்கும் எங்களை விலக்கி மீட்டு அப்பொழுது நாங்கள் உத்தமனாக இருந்து உம்முடைய வழியிலே நடப்போம் என்ற சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், யோசேப்பு ஆலோசனைக்காரன். லூக்கா 23 வசனம் 50. இன்றைய கேள்வி, எப்போது, எது, எப்படி எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள்? எப்போது, எது, எப்படி எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள்?